இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அக்கா, எனக்கு ஆச்சு? என்கிட்ட சொல்லுக்கா. நான் உன்னோட தங்கச்சி தானே. சொல்லுக்கா, என்ன ஆச்சு? ப்ளீஸ் இங்க பாரு, என் மேல சத்தியம், நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. எதுக்கு அழற? என்னாச்சு சொல்லு. ஷாலு, சோனல் என்ன மலிஷ்கா கிட்ட கூட்டிட்டு போனா. மலிஷ்கா விஷம் குடிச்சிட்டா. அவ சூசைட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கா. ரிஷி அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்திருக்கா. ரிஷியும் மலிஷ்காவும் அவங்க 2 பேரும் ஒன்னா. அக்கா இரு. லட்சுமி அக்கா, மாமாவா இந்த மாதிரி அவரா இத செஞ்சாரு? என்ன இருக்காது இருக்காதுக்கா. இல்லக்கா, மாமா இத கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு. என் மனசு சொல்லுது, மாமா கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டாருக்கா. எனக்கு மாமாவை தெரியும், என்ன விட உனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி இதெல்லாம் நம்புற? மாமா இதெல்லாம் பண்ண மாட்டாருக்கா. ஷாலு, நான் என் கண்ணால பார்த்தேன். இல்ல, நீ ஏமாந்திருக்கலாம். அக்கா, என் மனசு இப்பவும் சொல்லுது, மாமா இந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. இல்ல, இவ்வளவு நாளா நமக்கு மாமாவை தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியாதா என்ன? மறுபடியும் சொல்றேன், நீ எதையோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் எப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஷாலு? ஷாலு, ரிஷியே அதை ஒத்துக்கிட்டான். அவன் தப்பு பண்ணிட்டான்னு அவனே இப்ப ஒத்துக்கிறான். எதுக்காக டிவோர்ஸ் பண்றேன்னு நீ என்கிட்ட காரணத்தை கேட்டல. டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணமே இதுதான். ரிஷி பண்ண அந்த காரியம் தான் டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணமே. மாமா போய் இப்படி செஞ்சாரா? மாமா இப்படி பண்ண சான்ஸே கிடையாது. நீ மாமா கிட்ட ஒழுங்கா பேசு. மாமா கிட்ட என்ன பேசுறது? ரிஷியே ஆமான்னு இந்த விஷயத்தை ஒத்துக்கும் போது நான் என்னன்னு போய் பேசுறது? நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பேசணும்? பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஷாலு, புரியுதா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. அவன் மலிஷ்காவையும் ஏமாத்த கூடாது. வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்காத. அவர் உன்னோட புருஷன். ஜென்ம ஜென்மத்துக்கு ஒன்னா இருக்க சொல்ற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, எந்த உறவும் அழியல, புரியுதா? நானும் ஆயுஷும் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்க பாக்குறோம். ஆனா நீ என்னடா இப்படி பேசுற? அக்கா, நீ விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குக்கா.